அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் அட்டாக்ஸ் ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் 3 நியூக்ளியர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு அந்த கன்ஃப்யூஷன் வந்திருக்கும். எதுக்காக ஈரான எல்லாரும் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பேசிக் ரீசன் இந்த கான்ஃப்ளிக்ட்‌டுக்கே. சரிங்களா? ஸோ இது இப்போன்னு இல்ல. 2000 ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடில இருந்தே இந்த ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அரவுண்ட் 2015ல வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் JCPOA அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஈரான், UK அந்த மாரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பிளஸ் ஈரான் எல்லாருமே சேர்ந்து ஒரு அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரீமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து யுரேனியம் என்ரிச்மென்ட் ஓகேங்களா? அதாவது செறிவூட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யுரேனியம் என்ரிச்மென்ட் அப்படிங்கிறது பவர் பிளான்ட்‌க்கு தேவை மாரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்‌க்கு தேவையான அளவுக்கு பண்ணுவாங்க. நியூக்ளியர் வெப்பனுக்கு தேவையான அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அக்ரீமெண்ட். இருந்தாலும் 2018ல வந்து பார்த்தீங்கன்னா, 17, 18ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்த அக்ரீமெண்ட்லேருந்து வெளிய வந்திருப்பார். எதனால அப்படின்னா, ஈரான் வந்து யுரேனியம் என்ரிச்மென்ட் வந்து அதிகமா பண்றாங்க. யுரேனியம் அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்டிங்க்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிமாண்டோட வெளிய வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஈரான் வந்து தொடர்ச்சியா நியூக்ளியர் என்ரிச்மென்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஈரான் அப்படிங்கிறது நார்மலாவே பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு, ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், ஆ பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து இன்டைரக்ட்டா ஃபண்டிங் வெப்பன் சப்போர்ட் இது எல்லாமே பண்றாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தோட குமுலேட்டிவ் ரியாக்ஷன் தான் இப்போ இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் ஈரானோட நியூக்ளியர் சைட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சமீபத்தில இப்ப அமெரிக்காவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானோட நியூக்ளியர் சைட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ரீசனா இருக்கு. ஈரானும் அவங்க பதில் தாக்குதல்கள வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் எங்க ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வழித்தடம் தான். இந்த பெர்ஷியன் கல்ஃப், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அரேபியன் சி அப்படிங்கிற இந்த அரேபியன் சீன்னு பார்க்கிறப்பயே நமக்கு தெரியும். இந்தியாவோட டைரக்ட்டா லிங்க் ஆகுது இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. எந்த பேசிஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE, ஓமன் இங்க எல்லாமே வந்து ஆயில் ரிச் நேஷன்ஸா இருக்காங்க. இங்க இருந்து தான் நம்ம அதிகமான ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஈரானுமே பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிச் நேஷன் தான். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி நம்ம ஈரான் கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெய வந்து வாங்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறமா இந்த 2015க்கு அப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அமெரிக்காவோட பிரஷர்னால இந்தியா வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்ப இது எல்லாமே வந்து ஆயில் ரிச் நேஷன்ஸா இருக்கு. வேர்ல்டோட இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோர் தேன் 50% இந்த வழியா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறதுமே இந்த ரீஜியன்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா போகக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப அ அதர் சோர்ஸஸ நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ராம்ப்ஸ் அப் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் US அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் இன்ஸ்டபிலிட்டி இன் வெஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏசியா ஈரானோட அந்த ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கப்ப, பொதுவாவே என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில் ஷிப்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? கச்சா எண்ணெயோட விலை வேர்ல்டு மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அது டைரக்ட்டா நம்மள பாதிக்கும். இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலை வந்து இன்கிரீஸ் ஆகும். இதனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். இதனால நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதனால இந்தியா என்ன பண்றாங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ வந்து இந்த இடத்துல எக்ஸர்சைஸ் பண்ண போறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியும். US கிட்ட இருந்து வாங்க முடியும். இந்தியா இப்போ கரண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட அதிகமான கச்சா எண்ணெய் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான். கிட்டத்தட்ட மோர் தேன் 22% நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்மளோட ஆயில வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா, ரஷ்யா, யுக்ரைன் போறப்ப என்னாச்சு அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே ரஷ்யா மேல ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் பொருளாதார தடைகள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா கிட்ட
எக்ஸஸா ஆயில் இருக்கு. ஆனா, அது யாரும் வாங்காம இருந்தாங்க. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்க, டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இந்தியாவுக்கு வந்து தள்ளுபடி விலையில இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய்கள விற்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுமே நெறைய வாங்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில அதிகமா வாங்குறது யாருன்னா, ஒண்ணு நம்ப இந்தியா, இன்னொன்னு சைனா. சரிங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22% வாங்குறோம். ஸோ, இப்ப வெஸ்ட் ஏசியால ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கனால, இப்ப இன்னும் அதிகமா ஆ ஆயில வந்து நம்ம எங்கருந்து வாங்க போறோம்? ரஷ்யா கிட்ட இருந்தும், யுஎஸ் கிட்ட இருந்தும் வாங்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்டைரக்ட்டா டைரக்ட்டா லிங்க் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம தான் இந்த டாட்ஸ கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப அதே அகைன் ரஷ்யாவோட ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்தியாவும், ரஷ்யாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு 4 ஷிப்ப வந்து பில்ட் பண்றாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. 2 ஷிப்ப இந்தியால பில்ட் பண்றாங்க. 2 ஷிப்ப வந்து ரஷ்யால வந்து பில்ட் பண்றாங்க. அதுல ஒரு ஷிப் வந்து இப்ப ரெடி ஆயிருக்கு. அந்த ஷிப் பேரு தான் ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற இந்த ஷிப். ஓகேங்களா? ஐஎன்எஸ் தமால் எங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட யான்டர் ஷிப்யார்ட், காலினின்கிராட், ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ இங்க தான் வந்து இந்த ஷிப்ப வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம வெளிநாடுகள் கிட்ட இருந்து வெளிநாட்டுல பில்ட் பண்ணி இந்தியாவுக்காக வாங்கக்கூடிய லாஸ்ட் ஷிப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப் தான். இதுக்கப்புறமா வந்து நம்ம வெளிநாடுகள் கிட்ட இருந்து பெருசா வாங்க போறது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் துசுல் அப்படிங்கிறத வாங்கியிருப்போம். இதே ப்ராஜெக்ட்க்கு கீழ. இப்ப ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அ அ வார்ஷிப்போட அ ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த வார்ஷிப் அப்படிங்கிறது ஃபுல்லா அ மிசைல்ஸ் வந்து அதிகமா லான்ச் பண்ண முடியும். இந்த வார்ஷிப்ல வச்சே நம்மனால மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும். அந்த வகையில பிரம்மோஸ் மிசைல்ஸ வந்து இந்த ஒரு வார்ஷிப்ல வச்சிருக்க போறாங்க. ஓகேங்களா? இந்த ஏவுகணைகள தாங்கிச் செல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பல்களாக இந்த ஐஎன்எஸ் தமால், துஷில் இது எல்லாமே இருக்க போகுது. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.